ஏதாவது அவர்கிட்ட சொல்ல விருப்பப்படுறீங்களா? நீ எதுவா இருந்தாலும் நோ. உங்களுக்கு ஏதாவது சொல்றதுக்கு விருப்பம் இருக்கா? அவங்க கும்பிடு போட்டாங்க, எனக்கும் கும்பிடு. அப்போ உங்களுக்கு போட்டி தான். இல்ல சொல்றேன், 2 பேரும் விட்டு கொடுக்கறதே கிடையாது. கொடுக்கறத பத்தி சொல்லாதீங்க. அவங்க 38 மனசுல வருஷம் எப்ப அவ்வளவு தூரம் நான் வன்மம் தோண்டி போய் கஷ்டப்பட்டு உங்களை பேசுறாங்களோ. பார்த்து நாங்க எல்லாம் கத்துக்கணும்மா. 30 நீங்க என்ன வருஷம் பண்றீங்க? நான் பிடிச்ச முயலுக்கு இல்லைங்க. 3 கொம்புன்னு நீங்களும் 30 உட்கார்ந்திருக்கீங்க. வருஷம் கழிச்சு அவ்வளவு வன்மம் வச்சுட்டு அவங்க பேசும்போது எனக்கு என்ன இருக்குது? ஒண்ணும் அது வேண்டாம், அந்த வன்மம் வேண்டாம், அத தூக்கி போடுங்க. என்னை பார்த்து பன்மானக்கா சிரிக்க போறாங்க. எங்க வீட்லயே 3 பொண்ணு, நான் தான் சாது. இவருக்கு என் தங்கமா என்ன குடுமி அப்படியே உங்களே ஆட்டி சாதுனா இப்பதாங்க எனக்கு 10 வருஷம் ஆயி. அதுக்கு மேல எனக்கு பேச தெரியாது. சரிம்மா சரிம்மா. இப்போ நீங்க யூஆர் a வெரி இன்டெலிஜென்ட் woman. நீங்க ரொம்ப ரொம்ப இன்டெலிஜென்ட். உங்களுக்கு நான் சொல்றது புரியும். நீங்க உதாரணமா இருக்கணும். உங்க லைஃப்ல ஒரு ட்ராஜடி நடந்தது, நீங்க பிரிஞ்சுட்டீங்க, ஓகே, அது முடிஞ்சு போச்சு. ஆனா வரும் தலைமுறைக்கு நீங்க ஒரு உதாரணமா இருக்கணும். வேணாங்க, நான் லைஃப்ல பட்ட கஷ்டம் மாதிரி வாழ்க்கையில எந்த பொண்ணும் படக்கூடாது. அதுக்கு என்ன செய்யணும்? அதுக்கு என்ன செய்யணும்? எல்லாருக்கும் நிஜமா சொல்றேன், எல்லா பெண்களுக்கும் எஜுகேஷன் இருக்கணும். நல்லா எஜுகேஷன் தாண்ட முன்னுக்கு வரணும். இந்த மாதிரி ஆம்பளைங்களை கல்யாணம் பண்ணி ஆகாது. அந்த காலத்துல என்ன செஞ்சிருந்தா நீங்க ஒன்னா வாழ்ந்திருப்பீங்க? மனைவி மேல ஆசை இருக்கணும். 5 ரூபா கொண்டாலும் இந்தா நீ 3 ரூபா வை, நான் 2 ரூபா செலவு பண்ணுறேன். அந்த ஆசை இருக்க. ரிக்ஷாக்காரர் ராத்திரி பார்க்குறீங்களா, பணம் கொண்டு கொடுக்குறான், என்ன சோறு சாப்பிட்றான், பழையது சாப்பிட்றான், 3 பேர் உட்காந்து சாப்பிட்றான். அந்த மாதிரிக்கா எங்க பார்த்தேன் அது? நான் பார்க்குறேன். நான் எங்கள் வீடு ஃபுல்லாக ஆட்டோக்கார் ரிக்ஷாக்கார் தானே. நீங்க என்ன நினைக்கிறீங்க? நீங்க 2 பேரும் ஒன்னா வாழ்ந்திருக்கிறதுக்கு என்ன செஞ்சிருக்கணும்? ஒருத்தருக்கு ஒருத்தர் அண்டர்ஸ்டாண்ட் பண்ணிட்டு இருந்திருக்கணும். அதுக்கு நீங்க என்ன செஞ்சிருக்கணும்? அது ஒண்ணு நானானு விட்டு கொடுத்துருக்கணும், அவளானு ஒண்ணு விட்டு கொடுத்துருக்கணும். ஏதாவது சொல்றதுக்கு இருக்கா உங்களுக்கு? யங் ஜெனரேஷன் இருக்குது என்ன வன்மத்தன்மை வச்சுட்டு யாருக்கிட்டே பேசாதீங்கன்னு தான் சொல்றேன் நான். நல்லபடியா இருங்கோ, நல்லபடியா இருக்கணும் குழந்தைகள் குட்டியில் எல்லாரும், அவ்வளவுதான். சரி, வரும் ஜெனரேஷன் ஏதாவது மெசேஜ் இருக்கா? வரும் ஜெனரேஷன் என்ன மாதிரி ஏமாந்து போக கூடாது, அவ்வளவுதான். ஏமாந்து போனாராம், எல்லாம் உருவிண்டு அவ்வளவுதான். ஏமாந்து போனாராம். என்ன போல ஏமாளியா 30 வருஷம் உக்காந்தவன் எவனும் இருக்கக்கூடாது. சுதாரிச்சுட்டு அவன் பொண்டாட்டி எப்படி கைக்குள்ள போட்டுக்கணுமோ அந்த மாதிரி கைக்குள்ள போட்டுக்கணும் இருக்கணும். கைக்குள்ள போட்டுக்கிறது அது என்ன? அட்ஜஸ்ட் பண்ணிட்டு போறது அதுதான். எங்க நம்ம அடங்கி போக வேண்டியதுதான். எங்க கைக்குள்ளேயும் போட்டுக்கணும், நீ ஒழுக்கமாண்டா யார்ட்டி போட எனக்கு தேவையில்லையே. இப்போ நான் ஒழுக்கமாக நான் யார்ட்டும் தேவை கிடையாது. டிப்டாப்பாக நான் பேசிட்டு வருவேன். நான் எனக்கு என்ன பயங்க, ஒருத்தர் 5 பைசா கடன் வாங்குறேன்னா என்ன பண்ணுறேன், வரதை கொண்டு சாப்பிட்றேன். என்ன வருமானமா உங்களுக்கு? நானா டீச்சராக இருந்தேன், பணம் சேர்த்தேன். 2வது இது முதியோர் பென்ஷன் வருது, மெடிக்கல் கவர் செய்கிறேன். ஓ, மெடிக்கல் கவர் செஞ்சு கொடுக்குறீங்க. டேப்லெட் போடுறாங்கல்ல அது. நான் இப்போ இல்லை, அது 10 வருஷமாக செய்கிறேன். ஏங்க ஒரு 10 ரூபா இருந்தாக்க மாத்திரை காய்ச்சி, ஒரு 10 ரூபா இருந்தால் காய்கறி காய்ச்சி யாருங்க தராங்க? இன்றைக்கி நான் உங்கள்கிட்ட 10 ரூபா கடன் வாங்குவேன், நாளைக்கு என்ன ஆமாம் இந்த மாமிக்கு ஒரு வேலை இல்லை கடனுக்கு வந்துட்டாங்க சொல்லுவாங்க மாட்டாங்களா? எவ்வளோ நேரம் பார்த்துருக்கோம். ஒழ 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 சாப்பிடு. இதுக்கு மேல என்ன சொல்ல போற? சொல்றதுக்கு வேற ஏதாவது போய் இருந்தா சொல்லிடு. அவதான் என்ன ஏமாத்தி எல்லாத்தையும் என்கிட்ட இருந்து பறிச்சிட்டான்னு பார்த்தா நீயும் இப்போ அதே தான் பண்ணிருக்க. ஏன் ஆலியா, ஏன் இப்படி பண்ண? இந்த உலகத்துல பாட்டிக்கு அப்புறம் நான் யார் மேலேயாவது உயிரையே வச்சிருக்கேன்னா அது ஊ மேலதான், உனக்கு தெரியாதா? ஏன் இப்படி பண்ண ஆலியா? உனக்கு காசு பணம் அவ்வளவு முக்கியமா போயிடுச்சு, அதுக்காக நம்ம உறவை கூட மறந்துடுவியா? சக்தி சக்தி ஒரு நிமிஷம். இந்தாங்க. என்ன இது? உங்களுக்கு பிடிச்ச பிராண்ட் செப்பல். இது என்ன நான் தலையில வச்சுட்டு தூங்கணுமா? சரி அதை விடுங்க. இங்க பாத்தீங்களா டைம் பீஸ், இதோட அலாரம்க்கு தான் நீங்க டெய்லி எந்திரிக்கணும். அதெல்லாம் என் மொபைல்ல இருக்கு. முத்து முத்து, என்னடி இவன் முத்துன்னு ஒருத்தைய உருவாக்கி விட்டான், செல்வியை மறப்பான்னு பார்த்தா எப்ப பார்த்தாலும் முத்து முத்துன்னு கூப்பிட்டு இருக்கான். முத்துவ கூப்பிட மட்டுமா செய்யறான், முத்துவ வச்சு என்னென்னமோ செய்யறான். நாம தான் இழிச்ச வாய் மாதிரி வேடிக்கை பார்த்துட்டு இருக்கோம்.
என்ன முறைச்சு என்ன பிரயோஜனமாயா? உனக்கு வேற குரல் போயிடுச்சு. அடுத்து அவ செல்வியை கூப்பிட்டானா என்ன பண்ண போற? உன்னுடைய விருப்பப்படியே நீ ராமநாத வீட்டு மருமகளா வாழ போற. கண்டிப்பா என்னுடைய ஸ்தானத்திலிருந்து அவன் உன்னை நல்லா பார்த்துக்குவான் அம்மா. டேய், அவரை பத்தி தான் உனக்கு தெரியும்ல. அவர் எந்த முடிவு எடுத்தாலும் அதான் ஃபைனல். நம்ம அப்பா வேணுமா வேணாமாங்கிறத நீயே முடிவு பண்ணிக்கோ. வாடா.